ஸ்தோத்திரம். Praise the Lord. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இயேசு நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். I greet you in the name of Lord Jesus. கர்த்தருடைய சந்தோஷம் எனக்கு எங்கு கொண்டு வந்திருக்கிறேன். The joy of the Lord has brought me here. Language doesn't matter. மொழி ஒரு பிரச்சனையே இல்லை. First of all, I would like to begin with thanking the Lord for the lovely things that He has done, the wonderful things that He has done in my life. முதலாவது நான் தேவனுக்கு நன்றி சொல்லி அவர் என் வாழ்க்கையில் செய்த இணையற்ற காரியங்களுக்காக நன்றி சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறேன். After that, I have to thank Brother Lazarus for getting me here today. அதன் பின்பு நான் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களுக்கு என்னை இங்கு கொண்டு வந்ததற்காக நன்றி சொல்ல விரும்புகிறேன். So that I can share my love and joy with all of you present here. அதன் மூலம் என்னுடைய அன்பையும் சந்தோஷத்தையும் உங்கள் எல்லாருக்கும் இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். I would also like to thank my auntie here who has come with me, who is also a pastor. என்னோடு வந்திருக்கும் ஊழியக்காரியாகி என்னுடைய ஆன்டிக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்ல விரும்புகிறேன். She is the one who brought me to the Lord. அவர்கள்தான் என்னை இயேசு கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தியவர்கள். Praise the Lord. The happiness and the joy is so much that I cannot even contain it. எனக்குள் பொங்கும் சந்தோஷத்தை என்னால் தாங்க முடியாத அளவுக்கு அது பொங்குகிறது. I would like to start today with a little bit of praise and worship to the Lord so that we can come into the presence of the Lord before we actually hear His word. கொஞ்சம் ஆராதனையோடு துதி பாடல்களோடு கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் நுழையலாம் என்று நான் நினைக்கிறேன். நேரத்தில் தான் எல்லாம் சகலமும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நடக்கிறது. We come to the Lord with all our love and all our liberalness. That will be done. நாம் எல்லா அன்போடும் விடுதலையோடும் தேவனிடத்தில் வருகிறோம். So we say that here I am, Lord, use me as your vessel.
எனவே நாம் ஆண்டவரை பார்த்து சொல்கிறோம், ஆண்டவரே நான் இருக்கிறபடியே வருகிறேன், உம்முடைய பாத்திரமாக என்னை நீர் பயன்படுத்தும் என்று. हर पल
இயேசுவை நேசிக்கிறேன். இயேசுவை நேசிக்கிறேன். இயேசுவை நேசிக்கிறேன். இயேசுவை நேசிக்கிறேன். கைகளால் செய்கிறேன். Lord, we worship you with all our we praise you, Lord. இயேசுவை ஆராதிக்கிறேன். இயேசுவை ஆராதிக்கிறேன். இயேசுவை ஆராதிக்கிறேன். The Holy One. இயேசுவை ஆராதிக்கிறேன். இயேசுவை wonderful Jesus. Mighty God. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. Thank you, Lord. Thank you, Lord. Thank you for this lovely fellowship that we're having here today. நன்றி தகப்பனே, நன்றி கர்த்தாவே, இந்த அன்பான ஒரு மனதின் நேரத்திற்காக, ஐக்கியத்திற்காக உமக்கு நன்றி. Lord, we pray here standing up today and joining our hands. ஆண்டவரே, நாங்கள் இங்கு நின்று எங்கள் கைகளை ஒரு மனதோடு கோர்த்து உமக்கு நேராக வருகிறோம். Lord, thank you that you are the supplier of all our needs, Lord. தகப்பனே, உமக்கு நன்றி. நீரே எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் தந்து எங்களை நிரப்புகிறாய் இருக்கிறபடினால் நன்றி. Lord, I pray that all my brothers and sisters who are present here, Lord, all their needs will be met, Lord, before they leave from here, Lord. தகப்பனே, இந்த இடத்தை விட்டு என் அன்பு சகோதர சகோதரிகள் திரும்பும் முன்பதாகவே நீர் அவர்கள் ஒவ்வொருவர் தேவையும் சந்தித்து விட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that they will see miracles and healings here today, Lord, because you have said that we will be doing greater things in your name, Lord. ஆண்டவரே, நீர் சொன்னீர் உம்முடைய நாமத்தில் உம்மை காட்டிலும் பெரிய காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று. எனவே என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்வில் இன்று பெரிய அற்புதங்களையும் சுகங்களையும் நீர் கொண்டு வர போவதற்காய் நன்றி. Lord, we thank you and praise you, Lord, because we realize that you are present here now between us, Lord. எங்கள் மத்தியில் நீர் இருப்பதை, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Lord, thank you for your mighty presence today, Lord. உம்முடைய இணையற்ற பிரசன்னத்திற்காய் நன்றி. Lord, it is not me today, Lord. It is you who will be speaking through my Holy Spirit to your people, Lord. நான் அல்ல கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உம்முடைய ஜனங்களோடு நீர் பேச போவதற்காய் நன்றி. Lord, let me hide in your presence, Lord. Let they see not me but you, Lord. Let they hear not me but you, Lord. ஆண்டவர், நான் உம்முடைய பிரசன்னத்தில் ஒளிந்து கொள்ளட்டும். அவர்கள் என்னை அல்ல உம்மை பார்க்கட்டும். என் குரலை அல்ல உம்முடைய குரலை கேட்கட்டும் அப்பா. Lord, let them open their eyes and see you today, Lord. Let them open their ears and hear you today, Lord. ஆண்டவர், உம்மை பார்க்கும்படி உம்மை கேட்கும்படி அவர்கள் கண்களையும் இருதயத்தையும் திறந்தருளும்.
Thank you, Lord. I make this little prayer in Jesus' precious name, Lord. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் இந்த சின்ன ஜெபத்தை செய்கிறேன் என் அன்பு தகப்பனே. Please be seated. தயவு செய்து அமருங்கள். Brothers and sisters, the joy of the Lord has brought me here today amongst all of you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சந்தோஷமே உங்கள் மத்தியில் என்ன என்று கொண்டு வந்தது. The joy is, like I said, so much that I cannot contain. ஐயோ, அந்த சந்தோஷத்தை என்னால் விவரிக்கவே முடியவில்லை. Lord has already chosen me கர்த்தர் before I was conceived in my mother's womb. நான் என் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். I believe that he has written my name on his palm. தன்னுடைய கரத்தில் என்னுடைய பெயரை எழுதி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். I am the apple of the eye, of his eye, just like you are. நீங்கள் எப்படி அவருடைய கண்ணின் மணிகளா இருக்கிறீர்களோ அப்படியே நானும் அவருடைய கண்ணின் மணியா இருக்கிறேன். I am his precious and treacherous possession, just like you are. நீங்கள் என்ன நிலைமையில் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களா இருக்கிறீர்களோ அப்படியே நானும் இருக்கிறேன் நம்புகிறேன். I had my constant fellowship and communion with the Lord. நான் கர்த்தரோடு எப்பொழுதும் நெருங்கிய தொடர்பும் ஐக்கியமும் வைத்துக் கொண்டிருக்கிறேன். Since I was very, very small. சின்ன குழந்தை இருக்கும் பொழுதே எனக்கு அது பழக்கம். Even I did not realize that till I really got saved and realized. ஆனால் நான் ரட்சிக்கப்படும் வரை நானே அதை அறிந்து கொள்ளாமல் இருந்தேன். He touched me and healed me, and I saw the power of his love. அவர் என்னை தொட்டு என்னை குணமாக்கிய பொழுது அவருடைய அன்பின் வல்லமையை நான் ருசித்தேன். He set me free from the snares of the devil and the captives. வேறனுடைய கண்ணிக்கும் சிறைப்படுத்தினவர்களிடத்திலும் இருந்து என்னை அவர் தப்புவித்தார். He has plans for me. He is ever so merciful and ever so compassionate. ஐயோ, அவர் எனக்காக பெரிய திட்டங்களை வைத்து என் மேல் இரக்கமுள்ளவராகவும் மனதுருக்கம் உள்ளவராகவுமே இருக்கிறார். I was hearing the word continually. அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நான் மறுபடியும் திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தேன். In the year 2000, my auntie, she made me say the salvation prayer. 2000 ஆண்டு இங்கு வந்திருக்கும் என்னுடைய ஆண்டியின் மூலமாக நான் கர்த்தருடைய ரட்சிப்புக்குள் வந்தேன். But it took me 5 years to actually come into the kingdom of the Lord. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு எனக்கு அதன் பிறகு 5 ஆண்டுகள் ஆகிற்று. Even though I had heard or said salvation prayer and heard the words of the Lord, but still I was in my own ways. நான் கர்த்தருடைய ரட்சிப்பின் வார்த்தைகளை கேட்ட பொழுதும் ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து தியானித்த பொழுதும் ஆனாலும் நான் என்னுடைய சொந்த வழிகளில் தான் இந்த 5 ஆண்டும் இருந்தேன். Just the way Jonah, instead of going to Nineveh, was going somewhere else. யோனா எப்படி நினிவேக்கு போகாமல் வேற எங்கோ போனானோ அதை போலவே தான் நானும் இருந்தேன். So what happened to him? He went into the mouth of the fish, and for 3 days and 3 nights he remained there. அவனுக்கு என்ன ஆயிற்று? 3 இரவு 3 பகல்கள் அவனுடைய மீனுடைய வயிற்றுக்குள் போய் இருந்தானே. But my Lord is so compassionate and loving. ஐயோ, என்னுடைய கர்த்தர் மனதுருக்கமும் அன்பும் நிறைந்தவர் அல்லவா. That he got me from the snares of the pit. அந்த வேடனுடைய கண்ணியின் குழிகளில் இருந்து கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார். And he released me and set me free. ஐயோ, அவர் எனக்கு விடுதலை தந்து என்னை சுதந்திர பறவையாய் மாற்றினார். I realized that in the year 2006. Like I told you, it took me 5 years. நான் ஏற்கனவே சொன்னது போல் 5 வருடம் ஆனதே. அதை போலவே 2006 ஆண்டு தான் நான் அதை உணர்ந்தேன். Brothers and sisters, the Israelites were wandering for 40 years to get to the land of milk and honey. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இஸ்ரவேல் மக்கள் அந்த பாலும் தேடும் ஓடும் கானான் தேசத்திற்கு போவதற்கு 40 ஆண்டுகள் ஆயிற்று. But the journey was only for 11 days. ஆனால் அந்த பிரயாணம் வெறும் 11 நாட்கள் பிரயாண தூரம் தான். ஆனால் அவர்கள் 40 ஆண்டுகள் அதை கடந்தார்கள். Because they were complaining and they were fretting and they were just all full of complaints. ஏனெனில் அவர்கள் எப்பொழுதும் முரட்டாட்டமும் முறுமுறுப்பும் நிறைந்த மக்களாய் இருந்தார்கள். Therefore, when I came to the Lord,
in the year 2006, and I accepted the Lord with all my heart, my soul and my mind. நான் 2006ஆம் ஆண்டு ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள் வந்த பொழுது அவரை என் சொந்த ரட்சகராக என் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு இருதயத்தோடும் நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். The Lord was always there in my life. His hand was always there upon my head, just like He is there all the time with all of us. ஆனால் எப்பொழுதும் கர்த்தருடைய கரம் என் தலையில் தான் இருந்தது, அவருடைய பார்வை என் மேல் தான் இருந்தது. எப்படி உங்கள் மேல் அது இருக்கிறதோ அப்படியே என் மேலும் இருந்தது. But He only allowed me to enter His kingdom in the end of 2006. ஆனால் அவருடைய ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு என்னை 2006ஆம் ஆண்டின் இறுதி பகுதியிலேயே அவர் அனுமதித்தார். He started revealing to me the secrets of His kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி எனக்கு உதவி செய்தார். I was hearing and hearing and hearing the word continually. அவரிடத்திலிருந்து வார்த்தை நான் ஒவ்வொரு நாளும் கண்டினியூஸ் கேட்டுக்கொண்டே இருந்தேன். He filled me with the Holy Spirit. என்னை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். And He guided me to read the Bible. வேதத்தை வாசிக்கும்படி என்னை வழி நடத்தினார். 22nd December 2006, I started reading my New Testament. 22/12/2006ஆம் ஆண்டு என்னுடைய புதிய ஏற்பாட்டை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். 4th of January 2007, I completed it, and 5th took baptism. ஆனால் 4ஆம் தேதி ஜனவரி மாதமே அதை முழுவதும் வாசித்துவிட்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். Because in the Bible, John the Baptist was reminding everyone about the reverence of the Lord is coming, and so be cleansed and be pure. காரணம் யோவான் ஸ்நானகன் வேதத்தில் சொன்னார், கர்த்தருக்கு முன்பு எப்பொழுதும் நான் நடுங்கி பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். I continued to read the Bible till March. எனவே மார்ச் மாதம் வரை நான் வாசித்துக் கொண்டே இருந்தேன் வேதாகமத்தை. March 5th, I completed it. மார்ச் 5ஆம் தேதி முழு வேதாகமத்தையும் வாசித்து விட்டேன். And since then, I read the Bible couple of times. அதன் பிறகு நான் 2 முறை வேதாகமத்தை முழுவதும் வாசித்திருக்கிறேன். I only spend all my time with Him and with His word. ஐயோ, என்னுடைய எல்லா நேரத்தையும் நான் ஆண்டவரோடும் அவருடைய வார்த்தையோடும் மாத்திரமே நான் செலவழிக்கிறேன். 2007, I entered into the year of the rest. 2007ஆம் ஆண்டு நான் ஒரு இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தேன். He truly gave me rest and peace. அவர் எனக்கு உண்மையில் கர்த்தர் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தந்தார். Because I totally surrendered to Him. காரணம், என்னை முழுவதும் அவரிடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். And now, since then, He guides me and the Holy Spirit guides me through. எனவே அன்றிலிருந்து அவரே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி செல்கிறார். For 2 years, I only spent time alone with Him, all alone for several hours, closed in my closet, alone with my Lord. 2 ஆண்டுகளாக பல மணி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரோடு மிகவும் நெருக்கமாக ஐக்கியமாக செலவிட்டது உண்டு. Even 14-15 hours a day. ஒரு நாளைக்கு சில நேரங்களில் 14-15 மணி நேரம் கூட நான் ஆண்டவரோடு செலவிட்டு இருக்கிறேன். After 2 years, 2 ஆண்டுகளுக்கு பின்பு here I am, உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். wanting to share the joy of His word, just the way Abraham, when he was asked to give his most beloved possession, his only child. எப்படி கர்த்தர் தன்னுடைய ஒரே குமாரனை தனக்கு பலியிடும்படி சொன்னாரோ அதை போலவே கர்த்தருடைய சந்தோஷம் என்னில் நிரம்பி வழிந்ததினால் எனக்குள் அவர் தந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் கொண்டு வரும்படி கர்த்தர் என்னை உருவாக்கினார். He was ready to give it up for the Lord's, and when the angels came and said, Abraham, Abraham, just when he was about to give up his son, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பலியிட துணிந்த பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து, ஆபிரகாம், he said, here I am. அவர் சொன்னார், இங்கு நான் இருக்கிறேன். So I say, here I am, Lord, use me the way you want to use me. நானும் அப்படித்தான் கர்த்தரிடம் சொன்னேன், ஆண்டவரே, நான் இப்படியே இருக்கிறேன், எப்படி என்னை பயன்படுத்த விரும்புகிறீரோ அப்படியே பயன்படுத்தும் என்று நான் சொன்னேன். Because I truly think that it is not me who is living, it is He who is living in me. எனவே நான் இன்று உணர்ந்திருக்கும் ஒரே காரியம், இனி ஜீவிப்பது நான் அல்ல, எனக்குள் அவரே ஜீவிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன். I am born again
again a new creature. All that is past is gone. This is a new creation of Christ Lord. ஓ, நான் இயேசு கிறிஸ்துவின் ஒரு புதிய சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, என் வாழ்வில் எல்லாம் புதிதாய் மாறியது. I want to be the vessel that wants to be used by the Lord. கர்த்தரால் பயன்படுத்தப்படும் பாத்திரமாகவே நான் விளங்க விரும்புகிறேன். I want to be that pot and that clay that my master can mold me any which way he wants to make a masterpiece out of me. கர்த்தருக்கு எப்படி என்னை பயன்படுத்த சித்தமோ அப்படியே அவருடைய கரத்தினால் வனைந்து விடப்படும் ஒரு களிமண்ணாகவே நான், பாத்திரமாகவே நான் மாறிவிட விரும்புகிறேன். I want his will to be done in my life. அவருடைய சித்தம் என் வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்பதே என் வாஞ்சை. Because I know that he is the planner of all plans. காரணம் அவரே எல்லாவற்றையும் திட்டமிடுகிறவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன். He has great plans for me, and for the purpose I am here. எனக்கென்று அவர் ஒரு பெரிய திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார். எதற்காக என்னை இந்த பூமியில் உருவாக்கி இருக்கிறாரோ அதற்கென்று அவர் திட்டங்களை உருவாக்கி இருக்கிறார். Satan is the king of the ruler of the world. இந்த உலகத்தின் அதிபதி தான் சாத்தான். But Jesus is the ruler of the rulers. ஆனால் கர்த்தரோ எல்லா அதிபதிகளுக்கும் அதிபதி. He is the Lord of all lords. அவரே கர்த்தாதி கர்த்தர். With him I have strength in me. அவருடைய பலன் தான் எனக்குள் எங்கும் வியாபித்திருக்கிறது. He who is in me is greater than he who is outside of me. உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர் என்பதை அறிந்து இருக்கிறேன். And if he who is for me, then who can be against me? எனவே கர்த்தர் என்னோடு இருந்தால் யார் எனக்கு எதிர்த்து நிற்க முடியும்? So many beautiful things started manifesting in my life. எனவே இதை போன்ற மிக மிக அழகிய பல காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பித்தன. Being this little newborn baby, I was experiencing complete bliss, peace, rest, because he was my rock, my shelter, my deliverer. எனவே ஒரு புதிதாக பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அதை போலவே நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஒரு அழகிய குழந்தையாக அவருடைய சந்தோஷத்தில் மகிழ்பவளாக விளங்கினேன். காரணம் அவரே என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாய் இருப்பதை நான் அறிந்து கொண்டேன். He is the Jehovah Jireh, the Lord of all supplications and all provisions. யெகோவா ஈரே என்பது அவருடைய நாமம். எல்லா தேவைகளையும் சந்திக்கும் வல்லமை உள்ளவர் அல்லவா அவர். His mercies are new every day. He is a compassionate Lord, and with him we are the overcomers. அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது. அவருடைய இரக்கங்களின் நிமித்தமே நான் ஒவ்வொன்றையும் ஜெயிக்கும் மக்களாக விளங்குகிறோம். Whatever we try to do with our flesh, we cannot do it. But with the Spirit, with the help of the Holy Spirit and the guidance of the Holy Spirit, there is nothing that is impossible. நாம் மாமிசத்தில் எதையாவது செய்ய நினைத்தால் நம்முடைய சொந்த பலத்தில் அதை செய்ய நம்மால் உண்மையில் முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு துணையோடு அவருடைய பலத்தோடு நாம் எதையும் செய்ய நினைக்கும் பொழுது நம்மால் எதையும் செய்ய முடியும் என்பது சாத்தியம். He is there with us 24/7 because he doesn't sleep nor slumber. 24 மணி நேரமும் அவர் நம்மோடு இருக்கிறார். காரணம் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. He is watching us at all times, protecting us at all times, delivering us from our enemies and keeping us. அவர் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சத்துருக்களை நின்று நம்மை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் அவருடைய கண் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. The more I dwell in his secret place, the more revelations of his wisdom do I get, and it becomes easier for me to overcome my circumstances and situations in life. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நான் ஒளிந்திருக்கும் பொழுது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிடும் பல பிரச்சனைகளில் இருந்து நான் ஜெயித்து மேலே வர முடியும் என்ற ரகசியங்களை அவர் எனக்கு கற்றுத் தருகிறார். He has made us his children and he has given us a place in heaven. அவர் நம்மை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக வைத்து நமக்கென்று பரலோகத்தில் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். His inheritance is ours and we are his co-heirs. நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள் என்பதே நம்முடைய ஒரே உரிமை. He
gives us the power and the authority to trample over our enemies. நாம் நம்முடைய சத்துருக்களின் மேல் அவனை மிதித்து நசுக்கும்படி நமக்கு வல்லமையும் சத்துவமும் அவர் பெருக பண்ணுகிறார். 7,000 to 8,000 promises in the Bible by which when we become the lineage of Abraham, which we are the seeds of his generation. ஆபிரகாமின் சந்ததியாக நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுது, கர்த்தருடைய பார்வையில் அப்படி திகழும் பொழுது, நமக்கென்று 7,000 முதல் 8,000 வரை ஆசீர்வாதங்கள் வேதாகமத்தில் குறித்து வைக்கப்பட்டுள்ளது. Then we can seek all those blessings because they are rightfully ours as we are his children. அப்பொழுது நாம் அத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு தேவன் தர வேண்டும் என்று நாம் வாஞ்சியோடு அவைகளை நாடி தேடலாம். காரணம், அவைகளை நமக்கென்றே தேவன் சொந்தமாக அங்கு வைத்திருக்கிறார். காரணம், நாம் அவருடைய பிள்ளைகள். I would like to cite some few scriptures which have helped me. Today I would only like to share all those lovely things from the Bible which have truly helped me in every sphere of my life. என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் எனக்கு உதவி செய்த சில குறிப்பிட்ட வேத வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். About courage. தைரியத்தை குறித்து முதலாவது ஒரு வசனம். Whenever I see myself in a situation, I always think and remember these scriptures and claim my authority because Jesus has given us the authority to claim. He said, ask and it shall be done. எப்பொழுதெல்லாம் நான் பிரச்சனைகளில் அகப்படுகிறேனோ அப்பொழுது நான் இந்த வேத வசனங்களின் மூலமாக என்னுடைய பலத்தை எடுத்துக்கொண்டு இவைகளிலிருந்து வெளியே வரும் திறனை அவரிடத்திலிருந்து கேட்கிறேன். காரணம், அவர் சொல்லி இருக்கிறார், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று. In 2 Chronicles 32:7 and 8, I am strong and courageous. I am not afraid or discouraged because the Lord God is there to help me and he fights my battles. 2 நாளாகமம் 32:7-8 வேதம் சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறேன், சந்தோஷமாயிருக்கிறேன். காரணம், எப்பொழுதும் இறைவன் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். So no matter what the situation is, no matter what the enemy's plans are, but they cannot succeed because the Lord is before me. எனவே சூழ்நிலைகள் எப்படி இருந்தால் என்ன, சத்துருவினுடைய திட்டங்கள் எப்படி இருந்தால் என்ன, நான் அவைகளை குறித்து கலங்க போவதில்லை. காரணம், கர்த்தருடைய பலன் எனக்குள் இருக்கிறது, அவர் எனக்கென்று யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். Psalms 27:14, as I wait on the Lord with good courage, he shall strengthen my heart. சங்கீதம் 27:14 வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறபடியால் நான் அவருக்கு காத்திருப்பேன் என்று. Day by day, as I wait on the Lord, and as he gives me the strength and endurance to be patient. ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவர் எனக்கு ஒரு பலன் தருகிறார். எதற்கு தெரியுமா? நீடிய பொறுமையோடு காத்திருக்கும் பலன் எனக்கு தருகிறார். All his promises are there for me. He says in Matthew 6:31, do not worry for anything. Be not dismayed and be not worried and anxious for anything. Just pray to God. மத்தேயு 6:31 அவர் சொன்னார், நீங்கள் எதற்காகவும் கவலைப்படாதிருங்கள், ஆனால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாகவே காணப்படுங்கள் என்று இயேசு சொன்னார். God says operate in love, because when we operate in love, we are his true disciples. தேவன் சொன்னார், நீங்கள் அன்பில் நிலைத்திருங்கள். எப்பொழுது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்று தேவன் சொல்கிறார். God loved us first. தேவன் முதலாவது நம்மில் அன்பு கூர்ந்தார். He did not ask, he did not say that you love me first and then I will love you. தேவன் நம்மை பார்த்து சொல்லவில்லை, முதலாவது நீ என்னில் அன்பு கூறு, அதன் பின்பு நான் அன்பு கூறுவேன் என்று அவர் சொல்லவில்லை. That is why Lord says that it is very easy for us to love someone who loves us. எனவே தான் தேவன் சொன்னார், நம்மை நேசிக்கும் யாரையாவது ஒருவரை நாம் நேசிப்பது மிகவும் சுலபம். But if we love people who do not love us, then we are truly walking in his presence. ஆனால் நாம் நம்மை வெறுக்கும் மக்களை, உண்மையில் நம்மை நேசிக்காத மக்களை நாம் நேசிக்கும் பொழுது நாம் அவருடைய பிரசன்னத்தில் நடக்கிறோம், இருக்கிறோம் என்பது தெளிவாகிறது. So it is very important to have the love of God and operate through his love.
எனவே இறைவனுடைய அன்பை எப்பொழுது நம் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு அவருடைய அன்பின் மூலமாகவே நாம் இருப்பது மிகவும் அவசியம். No matter what it is, learn to give and only give love. எப்படி இருந்தால் என்ன, உலகம் முதலாவது அன்பை பகிர்ந்து கொள்ள நாம் பழகிக் கொள்ள வேண்டும். No matter what the situation is, if you operate in love, God will be reflecting through you. எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தால் என்ன, நீங்கள் உங்கள் அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது தேவன் உங்கள் மூலமாக தம்முடைய அன்பின் மூலமாய் செயல்படுவார். You know, in Genesis somewhere it says that God made us out of the soil. Our body was made of the soil and He breathed His breath into us. So we are the image and likeness of God. ஆதியாகமத்தில் வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்மை ஒரு களி மண்ணில் இருந்து உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நமக்குள் ஊதினார். எனவே நாம் அவரை போல அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட மக்கள். So we have two choices. Either we can be that mud and that soil and be very earthly, or we can be very divinely full of love of God and just show His character through us. எனவே இரண்டு காரியங்கள் தான் நாம் பிரதிபலிக்க முடியும். ஒன்று, தேவன் எந்த மண்ணிலிருந்து நம்மை உருவாக்கினாரோ அந்த மண்ணை போன்ற மனிதர்களாக இருக்கலாம், அல்லது தேவனுடைய ஜீவ சுவாசத்தினால் நிரம்பிய பொழுது அவரை போல குணாதிசயம் உள்ள அன்பு நிறைந்த மனிதர்களாக இருக்கலாம். You know, sisters and brothers, our body is the temple of God and He dwells in us. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாகவே நாம் இருக்கிறோம். He has died for us and paid for our iniquities and sins. அவர் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு நம்முடைய மீறுதல் நிமித்தம் காயப்பட்டார். He has paid a huge price for us. நமக்கென்று ஒரு பெரிய விலை கிரயத்தை அவர் தந்திருக்கிறார். To save us, only to give us a free gift of salvation and redemption. நமக்கு பாவ மன்னிப்பை தரும்படி, ரட்சிப்பின் சந்தோஷத்தை தரும்படியே அவர் அப்படி ஒரு விலை கிரயம் கொடுத்திருக்கிறார். That is why we really need to revere and hearken to the voice of our Holy Spirit. Then it will ordain our steps. எனவே தான் நாம் கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடுங்கி பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது நம்முடைய பாதைகளில் அவருடைய பிரசன்னம் இருக்கும். The key to begin that is to have faith. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு திறவுகோல் விசுவாசம். That faith which will give us every promise which is there in the Bible, because even when we pray without faith, it is of no use. எனவே நாம் ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தால் ஒரு பயனும் இல்லை. ஆனால் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது வேதாகமத்தில் இருக்கும் அத்தனை வாக்குத்தத்தங்களையும் தேவன் நமக்கு சொந்தமாய் மாற்றுகிறார். That is why we have to do 4 steps for faith. எனவேதான் விசுவாசத்திற்கென்று 4 ஆதாரமான படிகளை நாம் செய்ய வேண்டியுள்ளது. We have to ask of whatever we want. Then we have to receive. And then we have to believe. And then lastly, we have to thank God for having received it. முதலாவது நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். அதன் பின்பு நாம் அவரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்கிறோம். நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது, நான்காவது, நாம் கேட்டு விசுவாசித்து பெற்றுக்கொண்ட அந்த காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். Doesn't matter if we are not seeing it with our natural eyes. Our circumstances and situations are saying something else and showing us something else. But with the spiritual realm, we will thank God for having given us whatever we have asked for because of our faith in Him. ஒருவேளை நம்முடைய மாமிச கண்களால் நாம் நம்முடைய பதிலை எதிர்பார்த்து கண்களால் அதை காண முடியாவிட்டாலும் ஆவிக்குரிய பலத்தினால், ஆவிக்குரிய கண்களினால் தேவன் நமக்கு அவைகளை தந்திருக்கிறார் என்று விசுவாசித்து நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். His word brings wisdom in my life. அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்வில் ஞானத்தை திரளாய் அருளி செய்கிறது. God's word is like a double-edged sword. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல் இருக்கிறது. Which divides the soul and the spirit and the bone and the marrow. அவைகள் எலும்புகளையும் இருதயத்தையும் கணுக்களையும் ஊடுருவ குத்துரும் வல்லமை உள்ளதா இருக்கிறது.
I just wait for His purpose patiently to happen in my life. என்னுடைய வாழ்வில் அவருடைய திட்டம் சித்தம் நிறைவேறும்படி நான் பொறுமையாய் காத்திருக்க பழகிக் கொண்டேன். Just that He has a purpose for all our lives and He has plans for all our lives. காரணம் நம் ஒவ்வொருவருக்கென்றும் அவர் ஒரு சித்தம் வகுத்திருக்கிறார், ஒரு திட்டத்தை நமக்கென்று ஏற்கனவே குறித்து வைத்திருக்கிறார். I have a few scriptures that when I worship Lord, what is that helps me to my understanding of the Bible. சில வேத வசனங்கள் சத்தியங்கள் நான் இறைவனை ஆராதிக்கும் பொழுது அவரை கண்டுகொள்ள எனக்கு உதவி செய்கிறது. We have to learn to fear the Lord. முதலாவது நாம் தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்குவதை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். Because we respect the Lord. காரணம் நாம் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும். We have to learn reverence to the Lord. கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடுங்கும் அவருக்கு மரியாதை செலுத்தும் ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும். Companionship with the Lord is most important because there is no other companionship which can be better in our lives. கர்த்தரோடு நாம் கொள்ளும் அந்யோன்ய ஐக்கியம் மிக மிக அவசியம். காரணம் நம்முடைய வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் வேற எந்த ஐக்கியமும் இதைவிட சிறந்ததாக இருக்கவே முடியாது. His words and His promises are all that we need in our lives. அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேடும் ஒரே சத்தியமாக இருக்கிறது. When it comes to wisdom and understanding His word, எப்பொழுது ஞானத்தை குறித்து அவருடைய வார்த்தை பேச ஆரம்பிக்கிறதோ, Proverbs 1:5 says, the wise also will hear and increase in learning, and the person of understanding will acquire skill and attain to sound counsel, so that he may be able to steer his course rightly in life. நீதிமொழிகள் 1:5 வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் புத்தியை அறிந்து நல் ஆலோசனை அறிந்து விவேகி ஞானத்தை கண்டுகொள்கிறான் என்று அந்த வேத வசனம் நமக்கு விளக்குகிறது. Proverbs 3:13-15 say, happy is the man who finds wisdom, and the man who gains understanding, for her proceeds are better than the profits of silver, and her gain is finer than gold, and she is more precious than rubies, and all the things that you may desire cannot be compared with her. நீதிமொழிகள் 3:13 முதல் 15 வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்க வேதம் சொல்லுகிறது, வெள்ளியை சம்பாதிப்பதை பார்க்கிலும் பொன்னை சம்பாதிப்பதை பார்க்கிலும் ஞானத்தை சம்பாதிப்பதே மிகவும் சிறந்தது. காரணம் ஞானத்தை கண்டடைகிறவன் நன்மையானவைகளை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. Proverbs 8:11 say, I seek skillful and godly wisdom. It is better than rubies or pearls, or all the things that can be desired are not to be compared with it. நீதிமொழிகள் 8:11 வேதம் சொல்லுகிறது, நான் ஞானத்தை தேடினேன், புத்தியை தேடினேன், அவைகள் வைரங்களை பார்க்கிலும் விலையேற பெற்றவைகள் என்று வேதம் நமக்கு விளக்குகிறது. Proverbs 19:20 say, I hear counsel, receive instruction, and accept correction, that I may be wise in the time to come. நீதிமொழிகள் 19:20 வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தரிடத்தில் இருந்து ஆலோசனையும் வழி நடத்தலையும் பெற்றுக்கொண்டு என்னுடைய வழிகளை நான் சரி செய்து கொள்ளும்படி அவரிடத்திலிருந்து நல் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்கிறேன் என்று எழுதி வைக்கிறான். Again, these are 4 precious things for the wisdom that is all required. எனவே இந்த 4 காரியங்கள் தான் ஞானத்திற்கென்று இணையற்றவைகளாக நமக்கு தேவைப்படுகிறது. For me, this has been a great help in my life, because I have come to understand that gaining the wisdom of God, there is no higher understanding than that. என்னுடைய வாழ்வில் இந்த சத்தியங்கள் மிகவும் பயனுள்ளவைகளாக இருந்தன. ஏனெனில் நான் அறிந்து கொண்ட ஒரே விஷயம், கர்த்தருடைய ஞானத்தினால் நிரப்பப்படுவதை விட வேறொரு உலக ஞானம் அதைவிட பெரிதானது இல்லவே இல்லை என்பதை நான் ருசித்திருக்கிறேன். There is no other better reliance and trust than what we have in Him. அவருக்குள் நாம் வைத்திருக்கும் தைரியத்தை நம்பிக்கையை விட வேறொரு பெரிய ஒரு உதவியோ வேறொரு பெரிய நாட்டமோ நமக்கு இல்லவே இல்லை. His words are more precious to us, even more than any treasures and precious stones of the world. அவருடைய வார்த்தைகள் நமக்கு மிகவும் விலையேறப்பெற்ற வார்த்தைகளாய் இருக்கின்றன. இந்த உலகத்தில் இருக்கும் எந்த விலையேறப்பெற்ற கற்களிலும் ஐஸ்வர்யத்திலும் அந்த வார்த்தைகள் விலையேறப்பெற்றவைகள்.
Walking in love. Love teaches, God teaches you that Deuteronomy 10:12, that love your Lord with all your heart, with your mind and your soul. உபாகமம் 10:12 வேதம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு சிந்தையோடும் தேவனிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும் என்று. 1 John 4:12 says, when I walk in love, God is present in me. And people would know that we are his true disciples. 1 யோவான் 4:12 வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்து அன்பில் நடக்கும் பொழுது உலகம் உங்களை அவருடைய உண்மையான சீஷர்கள் என்று கண்டு கொள்ளும் என்று. Many a times we keep praying and praying and praying to the Lord, but we do not have the faith in our prayer. பல நேரங்களில் நாம் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம், ஜெபம் 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 என்று. ஆனால் விசுவாசம் இல்லாமல் சில நேரம் ஜெபித்து விடுகிறோம். So we have to be patient. We have to learn to be patient and wait upon the Lord, because the Lord is a Lord of great timing and he gives us all beautiful things in the right time. நாம் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நீடிய பொறுமையோடு காத்திருக்குதலுக்கு நாம் பழகிக் கொள்ள வேண்டும். காரணம், தேவன் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எனவே அந்த நேரத்தில் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். Psalms 25:5 says that God urges me, guides me, showing my ways. Psalms 31:14 and 15 says that you are the Lord, you are the owner, my creator. வேதம் சொல்லுகிறது சங்கீத புத்தகத்தில், தேவனே நீர்தான் என்னுடைய சொந்தக்காரர், நீர்தான் என்னை உருவாக்கியவர், எனவே நீரே என்னை வழிநடத்தி உம்முடைய சத்தியத்தில் நிலைநிறுத்தும் என்று. Philippians 4:19 says, my God shall supply all my needs according to his riches and glory by Jesus Christ. பிலிப்பியர் 4:19 வேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் உங்கள் எல்லா குறைவுகளையும் நிறைவுகளாய் மாற்றுவார் என்று. Brothers and sisters, faith brings healing என் அன்பு சகோதர சகோதரிகளே, விசுவாசம் நமக்கு சுகத்தையும் ஜெயத்தையும் கொண்டு வருகிறது. I just want to tell you, brothers and sisters, that the devil always has a different story to tell us all the time. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். சாத்தான் எப்பொழுதும் நம்மை வேறு கதைகளை சொல்லி திசை திருப்புகிறவனாகவே காணப்படுகிறான். Every day and every moment we may not see the things the way we want them to be in our lives. ஒவ்வொரு நாளும் நாம் எதை விரும்பாமல் இருக்கிறோமோ அவைகள் நம் வாழ்க்கையில் குறுக்கே நிற்கின்றன, நமக்கு நேரிடுகின்றன. So from today, from this moment on, எனவே இன்று முதல், இப்பொழுது முதல், even if we do not see things the way we want them to be seen, நாம் விரும்பத்தக்காத காரியங்கள் நம் முன்னே தோன்றினால் நம் வாழ்வில் நிகழ்ந்தாலும் கூட, we will thank God and we will receive it and thank him, because we have already received it in the spiritual realm, and you will see it happen in the natural. நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி அந்த விரும்பத்தகாத காரியங்கள் வந்தால் கூட அவைகளை ஏற்றுக்கொண்டு அப்படியே தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஏற்கனவே நாம் கேட்டுக்கொண்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து நன்றி சொல்லும் பொழுது நாம் கேட்ட அத்தனை ஆசீர்வாதம் நமக்கு சுதந்திரமாகும் என்பதில் சந்தேகமில்லை. In Proverbs 3:5-7 he says, trust thy Lord with all your heart and with all your understanding, and he shall direct your paths. நீதிமொழிகள் 3:5 வேதம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் நீ தேவனில் அன்பு கூறும் பொழுது, நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் உன் வழிகளை பொறுப்படுத்தி உன்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்று. Just don't be wise in your eyes. Just fear the Lord and the devil will depart from you. நீங்கள் உங்கள் கண்களுக்கு நீங்களே ஞானிகளாய் தயவு செய்து விளங்காதிருங்கள். ஆனால் தேவனுக்கு நீங்கள் பயந்து நடுங்கும் பொழுது, கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது பிசாசு தானாகவே ஓடி போவான். God has given us a free gift by dying for our sins and iniquities and sacrificing his life, his precious blood. But by his wounds, by his stripes, we are healed.
தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு விலையேற பெற்ற ஈவு என்ன தெரியுமா? தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டு, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டதினால் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்ற அந்த ஒரே நம்பிக்கை தான். We don't have to understand anything in life. We have to just surrender to him and he will direct our ways in life. நாம் எதையோ ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்துக் கொண்டு இங்கு வர வேண்டியதில்லை. அப்படியே நம்மை முழுவதுமாக அவரிடத்தில் அர்ப்பணித்து விடும் பொழுது அவர் நம்மை பொறுப்பெடுத்து வழிநடத்துகிறார், நம்மை குணமாக்குகிறார். All we have to do is love him with all our heart, our mind and our soul. நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரில் அன்பு கூற வேண்டும், அவ்வளவுதான். And he will do everything for us. அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விடுவார். He will provide us with everything. அவர் எல்லா தேவைகளையும் சந்திப்பார். He will ordain our steps. அவர் நம்முடைய ஒவ்வொரு வழிகளையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். He will save us from the snares of our enemies. வேறொருடைய எல்லா கண்ணிகளுக்கும் என்று நம்மை விடுவித்து காத்துக் கொள்வார். When we operate in his love and humility, kindness and meekness, எனவே நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருந்து தாழ்மையோடு சாந்தத்தோடு அன்போடு நாம் இருக்கும் பொழுது இவைகள் நடக்கும். people will start seeing him in you. இப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது மக்கள் அவரை உங்களில் காண்பார்கள். It's through trials that we are made perfect. In Isaiah 53, God wants us to be rich and not poor. 3 John 2 agrees what God wants us to have: material, physical and spiritual prosperity. தேவன் நம்மிடத்தில் வலியுறுத்தும் காரியம், தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உலக ஆசீர்வாதங்களிலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் சகல ஆசீர்வாதங்களிலும் செழித்திருக்க வேண்டும் என்பதே. Sisters and brothers, God does not want to see us poor. He wants to see us rich, healthy. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை ஒரு பொழுதும் வறுமையோடு வறுமை உள்ளவர்களாய் பார்க்க விரும்புவதில்லை. எப்பொழுதும் ஐஸ்வர்யவான்களாக சுகமுள்ள மனிதர்களாகவே நம்மை பார்க்க விரும்புகிறார். He himself gives us the wisdom to get this wealth, and his wealth, when he gives us, then it has no sorrow and it is blessed. எனவே இந்த செழிப்பின் நாட்களுக்குள் அவரே நம்மை நடத்துகிறார். அப்படி அவருடைய செழிப்பினால் சுகத்தினால் ஐஸ்வர்யத்தினால் நாம் நிரம்பும் பொழுது எந்த சோதனையும் மறுபடி நம்மை மேற்கொள்ளவே முடியாது. 3:14 Galatians says that the blessing of Abraham might come on the Gentiles through Christ Jesus. கலாத்தியர் 3:14 வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் புறஜாதிகளுக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பொழிந்தருளப்படும் என்று. We are Abraham's seed. நாம் ஆபிரகாமின் சந்ததியார். And so God's covenant is with us. எனவே தேவனுடைய உடன்படிக்கை நம்மோடு தான் இருக்கிறது. Dear friends, the blessings of Abraham, the 12 blessings of Abraham are truly what we just want in our lives. ஆபிரகாமுக்கு உண்டான 12 ஆசீர்வாதங்கள் தான் நாம் ஒவ்வொருவரும் நமக்கும் தேவன் தர வேண்டும் என்று விரும்புகிறோம். The Lord will make your business and your farm successful. தேவன் உங்கள் தொழில்களையும் உங்கள் பண்ணைகளையும் செழிப்புள்ளதாய் மாற்றுவார். You have many children and you will harvest large crops, and your herds of cattle and flocks of sheep and goats will produce many young. நீங்கள் ஆடுகளின் பெருக்கத்தாலும் மாடுகளின் பெருக்கத்தாலும் பிள்ளைகளின் பெருக்கத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். You will have plenty of bread to eat. திரளான சாப்பாடு உங்களுக்கு உண்டாயிருக்கும். The Lord will make you successful in your daily work. உன்னுடைய ஒவ்வொரு நாளின் கை பிரயத்தனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். The Lord will help you defeat your enemies and make them scatter in all directions. உங்கள் சத்துருக்கள் எல்லாரையும் நீங்கள் முறியடித்து அவர்கள் சிதறி எல்லா திசைகளிலும் ஓடும்படி அவர் செய்வார். The Lord your God is giving you the land, and he will make sure that you are successful in everything you do. கர்த்தரே உங்களுக்கு இந்த தேசத்தை தருகிறார். எனவே நீ செய்யும் எல்லாவற்றிலும் நீங்கள் செழித்திருக்கும்படி அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். Your harvest will be so large that your storehouses will be full. உங்கள் அறுவடை திரளாயிருக்கும், நீங்கள் சேமிக்கும் கிடங்குகளும் அப்படி பெருகியிருக்கும். If you follow and obey the Lord, he will make you his own special people, just as he promised. ஆனால் நீங்கள்
கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது அவர் உங்களை தம்முடைய சொந்த ஜனமாக இந்த ஆசீர்வாதத்திற்குள் வழி நடத்துவார். The Lord will give you a lot of children and make sure that your animals give birth to many young. தேவன் உங்களுக்கு திரளான பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை தந்து இவ்விதமாய் உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவார். The Lord has promised your ancestors that this land will be yours and He will make produce large crops for you. தேவன் இந்த பூமியை உங்களுக்கு சொந்தமாக முன்னோர்களுக்கு சொந்தமாக தந்ததினால் இவைகளிலிருந்து மிகுதியான அறுவடை உங்களுக்கு கட்டளையிடுவார். The Lord will open the storehouses of the skies where He keeps the rains, and He will send rain on your land at just the right times. தேவன் தம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து ஏற்ற வேளையில் தேவையான மழையை பொழிந்தருளி திரளான செல்வத்தை விளைவிப்பார். He will make you successful in everything you do. நீங்கள் செய்யும் எந்த காரியங்களிலும் நீங்கள் ஜெயித்திருக்கும்படி அவர் அப்படி செய்வார். You will have plenty of money to lend to other nations. மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுக்கும்படி தேவன் உங்களை திரளான செல்வத்தினால் ஆசீர்வதிப்பார். But you won't need to borrow any yourself. எனவே நீங்கள் ஒரு நாளும் கடன் வாங்குவதில்லை, மாறாக கடன் கொடுப்பீர்கள். Thank God that we have all these blessings. Just in return, we have to only obey and walk in His ways. நாம் அவருடைய வழிகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி, இத்தனை ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு சொந்தமாய் மாற்றி விடுகிறார். Thank God that Jesus has paid for all our iniquities by sacrificing Himself. இயேசு தன்னை விலை கிரயமாக கொடுத்து தன்னை பலியாக கொடுத்து நம்முடைய ஒவ்வொரு அக்கிரமங்களுக்காக மரித்ததினால் நாம் தேவனுக்கு நன்றி கூறுவோம். He sacrificed His only begotten Son because He loved us so much. நம்மேல் அவர் அன்பு கூர்ந்ததினால் தம்முடைய சொந்த குமாரனை அவர் நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். He has bought us with His precious blood. அவர் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை வாங்கி இருக்கிறார் விலைக்கு. It is not we now, it is He who is the owner of us. இப்பொழுது பிழைத்திருப்பது நாம் அல்ல, நமக்கு சொந்தக்காரராகிய அவர்தான் நமக்குள் இருக்கிறார். So we are His workmanship and we have no right to belittle His workmanship. நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருப்பதினால் நாம் அவரை குறித்து கேள்வி கேட்பதற்கு எந்தவித உரிமையும் நமக்கு இல்லை. Many times we start cursing ourselves and we start saying, no, we have many shortcomings, we have weaknesses, but it's not that we are cursing ourselves, it is that we are cursing the creation of the Lord and we have no right to do that. பல நேரங்களில் நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்மையே நாம் சபித்துக் கொள்கிறோம். அப்பொழுது நாம் சபிப்பது நம்மை அல்ல, நம்மை உருவாக்கி நமக்குள் வாசமாயிருக்கும் அவரே நாம் நொந்து கொண்டு சபித்துக் கொள்கிறோம் என்று அர்த்தமாகிறது. Because we are His creations and His workmanship. காரணம் நாம் அவருடைய கிரியைகளாய் இருக்கிறபடினால், அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறபடினால் அது அப்படி மாறுகிறது. But with a new life and a new creation, we have a choice to change our ways and make them His ways so that His image and likeness is seen through us and His character reflects through our character. எனவே நாம் நமக்குள் ஒரு புது சிருஷ்டி உருவாக தேவன் முற்படும் பொழுது மக்கள் நம்மை கண்டு அவரை நாம் பிரதிபலிக்க ஏது உண்டாகிறது. அவருடைய சாயலில் நாம் வாழ முற்படும் பொழுது அவரையே நாம் வெளியே கொண்டு வருகிறோம். Paul said in 1 Corinthians 3:16 that we should revere our body because it is the temple that He dwells in. 1 கொரிந்தியர் 3:16 பவுல் சொன்னார், நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், காரணம் அது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று. 2 Corinthians 6:16 says, I will dwell in them and I will walk with them and I will be their God and they will be my people. 2 கொரிந்தியர் 6:16 வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களோடு தங்குவேன், அவர்களோடு சஞ்சரிப்பேன், உலாவுவேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று. My God, imagine Lord Himself is upon us. His anointing is upon us. Imagine He is residing in us. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்குள் வந்து தங்கி விடும் பொழுது என்ன சந்தோஷம். So therefore,
we have to have faith, and the Holy Spirit will guide us and be our helper. We don't have to reach out to the Lord anywhere. He is in us. எனவே நாம் எங்கும் தேவனை ஓடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசத்தோடு அவரிடத்தில் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வார். I just want to encourage you by saying that greater is He who is in you than he who is outside in the world. ஒரு காரியத்தை பிரத்யேகமாக சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். God is not only giving us the Spirit. He is relieving us of the fear, the insecurities, but He is filling us with His love, power and sound mind. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை மட்டும் நமக்கு தந்து விட்டு விடுவதில்லை. நம்மை விடுதலை ஆக்குகிறார். நம்முடைய பயத்தை நம்மை விட்டு நீக்கி நம்மை ஒரு பரிபூரணம் நிறைந்த பாத்திரமாய் மாற்றி விடுகிறார். In Mark 11:23 he says, "Shall not doubt in the heart, and shall believe that those things shall come to pass, and whatever he says, I shall do." மார்க் 11:23 வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தில் அவிசுவாசம் உள்ளவர்களாய் இராதபடிக்கு நீங்கள் கேட்டுக்கொள்வதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று எழுதியிருக்கிறது. God's words are very, very important because they are powerful and they never come back empty because they are filled with power. தேவனுடைய வார்த்தைகள் மிகவும் வல்லமை வாய்ந்தவைகள். காரணம் அவைகள் ஒருபோதும் தேவன் அனுப்பிய காரியத்தை வாய்க்காமல் திரும்பி வந்ததே இல்லை. So we have to be very careful with our words and speak wisely. எனவே நாம் நம்முடைய வார்த்தைகளை பேசும் பொழுது மிகவும் கவனம் உள்ளவர்களாய் ஞானம் உள்ளவர்களாய் பேச வேண்டியது அவசியம். Proverbs 6:2 says that thou art snared with the words of the mouth. நீதிமொழிகள் 6:2 வேதம் சொல்லுகிறது, உன் வாயின் வார்த்தைகளை நான் மாறுபாட்டினால் நீ நிற்காதே என்று. Romans 10:18 says that words of faith when we preach. ரோமர் 10:18 வேதம் சொல்லுகிறது, விசுவாச வார்த்தைகளை நாம் போதிக்கும் பொழுது, when we speak and we confess, then Jesus is near us. நாம் அவைகளை பேசும் பொழுது, அவைகளை அறிக்கை செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்து தாமே நம் அருகில் வந்து நிற்கிறார். Now I am giving you this message, and I have the faith and belief that God's message in Christ is in your heart by faith. எனவே இந்த செய்தியை தியானத்தை உங்கள் முன் நான் வைக்கும் பொழுது, தேவனுடைய செய்தி, தேவனுடைய வசனம், விசுவாசம் இன்று உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிறது என்று நான் நிச்சயிக்கிறேன். And confess that Jesus Christ is your Lord and receive Him as your personal Savior right now. எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இயேசு கிறிஸ்துவே என்னுடைய சொந்த இரட்சகர் என்று அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்வீர்களா? It shall put the words to pass in your life, and as He is present in our midst. எனவே தேவனுடைய வார்த்தை நம்மில் பரிபூரணப்படும்படியும் தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் இருக்கிறது என்பதையும் நாம் கண்டு கொள்ளும்படி அது அப்படி சாத்தியம் உண்டாக்கும். Revelations 3:20 say Jesus is standing and waiting to open the door of your heart and welcome you. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 வேதம் சொல்லுகிறது, இயேசு வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறார். எவன் திறக்க சித்தமாயிருக்கிறான் என்று ஆவலோடு அங்கு நிற்கிறார் என்று. He will eat with us, He will live with us, His presence will reflect in us. அவர் நம்மோடு பந்தி இருப்பார், நம்மோடு வசிப்பார், தங்குவார். அவருடைய பிரசன்னம் நம் மூலமாக பிரதிபலிக்கும். And to those who overcome, we will sit on His right side as He is sitting on His Father's right side. காரணம், ஜெயம் பெறுகிறவன் எவனும் அவருடைய வலது பார்சத்தில் இருப்பான். காரணம், அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். So who wants Jesus as his Savior today in his life? எனவே இன்று யாருக்கு இந்த இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரட்சகராக தன்னுடைய வாழ்வில் வேண்டும்? Can we just rise for a little prayer? அப்படி யார் இயேசு தன்னுடைய சொந்த இரட்சகராக இன்று முதல் இப்படி விளங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, தயவு செய்து ஒரு சின்ன ஜெபத்திற்காக எழுந்து நிற்பீர்களா? All those who want Jesus as their Savior in their life, please raise your right hands so that I can see.
யாருக்கெல்லாம் இயேசு என் வாழ்வில் சொந்த ரட்சகராக வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறதோ அவள் தயவு செய்து உங்கள் வலது கரத்தை உயர்த்தி காண்பிப்பீர்களா? நான் பார்க்க விரும்புகிறேன். How nice. ஓ, எவ்வளவு Let us join hands and make a little prayer to Jesus. நாம் எல்லோரும் ஒரு மனதோடு இயேசுவிடத்தில் பிரார்த்தனை செய்வோமா? Lord Jesus, please forgive our sins. அன்புள்ள இயேசுவே, எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். I accept you as my personal savior in my life. என்னுடைய வாழ்வில் உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். Please come into my heart. என் உள்ளத்திற்குள் தயவு செய்து வாரும் அப்பா. I believe that you died for my sins and iniquities. நீர் என்னுடைய அக்கிரமங்களுக்காக பாவங்களுக்காக மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். And I have been washed by your precious blood. மட்டுமல்ல, உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் என்னை நீர் கழுவியிருக்கிறீர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். I have been made new and pure. எனவே என்னை நீர் புதிதாய் ஒரு சிருஷ்டியாய் பரிசுத்தமாய் மாற்றியிருக்கிறீர். This I ask in your Jesus precious name. Amen. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Amen. ஆமென். So all those thank the Lord because his mercies are great and new every day. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கங்கள் பெரிதாகவும் புதிதாகவும் இருக்கிறபடினால் அவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். You know something, all my brothers and sisters, those who are come for healing today, I would just like to say that you will receive all your healings and miracles just the way your faith has saved you. Your faith will heal you. எப்படி உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிப்புக்குள் வழி நடத்தியதோ அதை போலவே இன்று அற்புதத்தையும் சுகத்தையும் எதிர்பார்த்து வந்திருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த விசுவாசமே உங்களை சுகத்திற்குள் வழி நடத்தும், உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். So all those brothers and sisters who wish for healing will raise their right hands up. எனவே யாருக்கெல்லாம் தேவனிடத்திலிருந்து இப்பொழுது சுகமாக்கும் ஒரு அற்புதம் தேவையோ தயவு செய்து உங்கள் வலது கரத்தை உயர்த்துவீர்களா? So now we will believe in faith. எனவே நாம் இப்பொழுது விசுவாசத்தில் ஒரு நம்பிக்கை கொண்டு put our hands on our chest. நம்முடைய கையை நம்முடைய இருதயத்தில் வைத்து, or wherever we need the healing, எங்கெல்லாம் சுகம் வேண்டுமோ அந்த பகுதியில் உங்கள் கைகளை வைத்து, or wherever we feel our problem is, எங்கெல்லாம் வலிகள் பிரச்சனைகள் இருக்கிறதோ அங்கே உங்கள் வலது கையை வைத்து நீங்கள் ஜெபியுங்கள். Jesus will come and heal you now. இப்பொழுது இயேசு இங்கு வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்குவார். Lord Jesus Christ, we come into your presence now, Lord.